ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 எபிசோட் 5 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா போன எபிசோட வில் சம்பவம் பண்ணியிருப்பான்ல, அந்த இடத்துல தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ வில் பண்ண வேலையை பார்த்துட்டு டே மகனே நீயாடா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வில் தான் அதெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி நீ சாஸ்திரவாயிட்டடா அப்படின்லாம் மைக் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லா பசங்களையுமே இப்போ வெக்னா கடத்திட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லூகாஸ் கீழே அடிப்பட்டு கடனால அவனுக்குமே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டை போட்டு விட்டு அவங்ககிட்டயுமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவனுக்கு அந்த பவர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ நம்மகிட்ட 2 எல் இருக்காங்கடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் இப்போ இந்த பவர் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படின்றத அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்க. அங்கே தான் வந்து அந்த வெக்னா என்ன சொன்னான்னா, எனக்கு 12 பர்ஃபெக்டான விசில்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான். விசில்ஸா அப்போ இந்த நவம்பர் 6ஆம் தேதி வருது, ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று பிளான் பண்ணியிருக்கான், உன்னை வச்சு ஏதோ பண்ண மாதிரி இப்போ எல்லாத்தையும் வச்சு ஏதோ பண்ண போகிறான்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ கட் பண்ணி பசங்களை தான் காட்டுறாங்க. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தால இப்போ அந்த எல்லா பசங்களையுமே அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் நல்லா சாப்பாடு போட்டு அவங்களுக்கு நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அந்த இடத்துல நல்லா தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, அவனோட பிளானை கிட்டத்தட்ட ரிவீல் பண்ணிட்டு இருக்கான். நான் அவங்க எல்லாரும் இங்கே கூட்டு வந்ததுக்கான காரணமே உங்கள் எல்லாரையும் தான் வந்துட்டு நான் காப்பாற்ற போகிறேன், நான் பூமியையும் இன்னொரு உலகத்தையும் இணைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நான் இன்னொரு உலகத்தை பார்த்தேன், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த உலகத்தையும் பூமியை நான் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இல்லாத ஒரு புது உலகத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ மான்ஸ்டர்ஸ்னு சொல்கிறது இந்த மனுஷங்களை தான், மனுஷங்க இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த உலகத்தை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்றத அவங்க பேசிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ஹாலி லைட்டாக கொஞ்சம் குழப்பமாக டெரக் அதை பார்த்துறான். ஸோ டெரக் அதை பார்த்துட்டு இவளுக்கு அவனை பற்றி தெரியுமோ அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனி நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஹென்ரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் கே தான் காட்டுறாங்க. டாக்டர் கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ரூம்குள்ளே வந்து காலி இருக்காளான்னு பார்க்குறா. இருக்கா, பட் அது இல்யூஷன். ஸோ அந்த இல்யூஷனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படியோ கண்டுபிடிச்சிட்றா. பார்த்தா ஹாப்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து இப்போ காலியை காப்பாற்றி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பர் உயிர்த்தாக்க பண்ண போனதை நம்ம இவ ஹெல்ப் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ காலி அவளோட ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி டாக்டர் கே பார்த்தீங்கன்னா காலி அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்று இவள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து அடைச்சி வச்சு இவள் பிளட்டெல்லாம் எடுத்து அந்த பிளட்டை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டெஸ்ட் பண்ணி அவளோட உடம்பை வச்சு ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ மாதிரி இண்டிவிஜுவல்ஸை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நிறைய ப்ரெக்னென்ட் உமன்ஸை பிடிச்சிட்டு வந்து அவங்க உடம்புக்குள்ள அந்த பிளட்டெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு பிறகு குழந்தைங்க அந்த பவர்ஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி நம்ம ஹென்ரியோட பிளட்டை யூஸ் பண்ணி மற்ற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் நம்ம டாக்டர் பண்ண கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி இவளோட பிளட்டை வச்சு இவ்வளோ மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காலியோட பவர் ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பவர் கிடையாது, ஜஸ்ட் இல்யூஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பவர் தான். எல்லோட பவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகினேசிஸ் மேனிபுலேஷன் இந்த மாதிரியான பவர்ஸ். ஸோ ஹென்ரியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஸோ இதில் பவர்ஃபுல்லான ஒரே ஆள் எல் மட்டும் தான். ஸோ அதனால் நமக்கு எல் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவ்வளோ வச்சு தான் நம்மளால் அதை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லை யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லை கடத்த சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லை அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான காலி இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு இல்யூஷன் அவர் கிரியேட் பண்ணி விட்றா. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அப்புறமே அதை பார்த்துறாரு, அவருக்குமே அது பெருசாக பிடிக்காத மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஹாக்கின்ஸ் கிளப்க்கு நம்ம ஸ்டீவ், டஸ்டின், ஜானத்தன், நான்சி அவங்க 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இங்கே என்னடா தேடுறோம் அப்படின்னு கேட்கும்போது ஃபுல்லாக தேடுங்க எதனா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி வால் இருக்குன்னா இது கண்டிப்பாக ஒரு டோம் மாதிரி, இதுக்கான அந்த ஒரு எனர்ஜி சோர்ஸ் கண்டிப்பாக இங்கே தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தேடி போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் வந்துட்டு எனக்கு விட்டு பிரேக் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்க நானும் நான்சி ஒன்றா போகிறோம் அப்படின்னு ஸ்டீவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜானத்தனுக்கு பார்த்தீங்கன்னா காண்டாகுமே, பழைய மாதிரியே போலாடா அப்படின்னு சொல்லி நான்சி இப்போ பழைய மாதிரி டீம்லேயே போயிட்டு இருக்காங்க. நான்சி ஜானத்தன் ஒரு டீம், ஸ்டீவ் அண்ட் டஸ்டின் ஒரு டீம். பட் அது அவங்க 2 பேருக்குமே பிடிக்கல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிரனர் வந்துட்டு ஒரு ரூமில் அந்த நம்ம எல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்சைட் டவுன் போர்ட்டில் ஓப்பன் பண்ணியிருப்பால அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்சைட் டவுன் இல்லை, அது டைமென்ஷன் எக்ஸா சேதோன்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை போகிற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. 2 பேருமே சும்மா சண்டை போட்டே இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் எபிசோட்ஸாகவே கொஞ்சம் மீனாக நடந்துகிட்டு இருப்பான். அது வந்துட்டு நம்ம ஸ்டீவுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா பிடிக்கல. ஸோ இந்த இடத்துல டஸ்டினுமே என்ன சொல்லிடுறேன், எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபேக்காக இருக்குமா, நாங்கள் உன் கூட தான் இங்கே தாண்டா இருந்துகிட்டு இருக்கோம், நீ தாண்டா சும்மா அவனை பற்றி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி உங்கள் 2 பற்றியும் நான் ஹீரோவாக இருக்க வேணான்னு சொன்னேன், ஆனால் அவன் என்ன பண்ணான், ஹீரோவாக இருக்க ட்ரை பண்ணான், அதனால தான் செத்து போயிட்டான். அவன் யாரையுமே காப்பாற்றலை, அவன் செத்தாலும் இந்த இடத்துல எந்த அவுட்கமே மாறல, எந்த விஷயமும் மாறல, எல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு மாதிரி ஸ்டீவ் பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஒரு வகையாக ஸ்டீவ் பார்த்தீங்கன்னா சொல்கிறது உண்மை தான். எடி நினச்சிருந்தா நீ தப்பிச்சிருக்கலாம், பட் அவன் வாண்டடாக தான் போய் அன்றைக்கி அப்படி பண்ணான். ஸோ எடி வந்து அன்றைக்கி ஹீரோவாக ட்ரை பண்ணதுனால தான் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் சொல்ல அதை கேட்ட டஸ்டின் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆக்சுவலி அதை கேட்ட டஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த இடியை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் கிட்டே சண்டைக்கு போயிட்டு இருப்பான். அங்கே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, போடாடே நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீவும் கிளம்பிடுறான். டஸ்டினும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க சைடில் இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. உள்ள போய் பார்த்தா நம்ம டஸ்டின் வரைஞ்ச டிராயிங் மாதிரியே அந்த இடத்துல இன்னொரு டிராயிங் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கு. ஸோ அந்த இன்னொரு டிராயிங்கில் பற்றி இதே மாதிரி வரைஞ்சி ஹாக்கின் சென்டராக வச்சு சுற்றி அந்த வார்ம் ஹோல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய டயக்ராம்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க.
ஸோ இது எல்லாமே நம்ம டாக்டர் பிரெனரோட ரிசர்ச் தான். ஸோ டாக்டர் பிரெனர் பண்ண ரிசர்ச் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ 1983 இதெல்லாம் நடந்தது. அதுக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரெனர் இது எல்லாத்தையும் பற்றியுமே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்சைட் டவுன் பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் ஹோல், அதர் டைமென்ஷன், இந்த தியரிஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவன் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான் ரிசர்ச். ஸோ அந்த ரிசர்ச் எல்லாத்தையும் தான் காட்டிட்டு இருக்காங்க. டஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொய்யாலடே இதெல்லாம் இருக்காடா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணி அந்த மைண்டை காட்டினா, அந்த மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருந்தாங்களா பசங்க, அதை காட்டினா நம்ம ஹாலி வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி அகைன் மேக்ஸை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. ஸோ அங்கே வெக்னாவோட பிளான் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அவன் 2 உலகத்தை கனெக்ட் பண்ண பார்க்குறான் அப்படின்றது. எப்படி அவ்வளோ ஃபாலோ பண்ணி டேரக்டுமே வந்துட்டு இருக்கான். எப்படி இந்த பயபலை பார்த்தீங்கன்னா மறைஞ்ச வச்சா இருந்தான் அப்படின்னாங்க தெரியல. பட் எப்படியே வந்துட்டு இருக்கான். என்னையும் கூட கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல, உன்னெல்லாம் கூட கூட்டு போக முடியாது, ஆனால் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹென்ரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவன் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பயபலை நான் வெளியே போகிறேன், முடிஞ்சா நீங்கள் போய் சொல்லிக்கோங்கடா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பயபலை மாட்டிக்கிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துட்டு இருந்துச்சு. யார் அந்த மேப் கிட்ட கொடுத்தது உங்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாமே இங்கிலீஷில் கூட சுமாராக தான் இருந்துச்சு. தமிழில் பார்க்கும்போது தான் வேற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ஹாலியோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த ட்ராமா அவளுக்கு இருந்துச்சு, அவனை ஹென்றி எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணான் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பிளே கிரவுண்டுக்குள்ளே அவனை பார்த்தது அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரூட்டை கண்டுபிடிச்சி அட்லாஸ்ட் அவளுக்கு ஹையஸ்ட் ட்ராமாவான அவங்க அம்மா அட்டாக் பண்ணது அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவள் போயிடுறா. அவங்க அம்மா டெமோக்காக அட்டாக் பண்ண அந்த சீனுக்கு போயிட்டு அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கான அந்த டோருக்குமே அப்படியே வந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துக்குமே அந்த வெக்னாவும் வந்துடுறான். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துறான் ஹாலிக்கு அவனோட உண்மையான உருவத்தையுமே காட்டிடுறான். சைட் பை சைடு நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு மற்றவங்கள உட்காந்து பேசிகிட்டு இருக்க, பசிக்குது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூக்காஸ் மைக்ரோவேவில் பாப்கார்ன் வைக்கிறான். நம்ம எரிக்கா பக்கத்தில் நம்ம டஸ்டினும் ப்ரொஃபஸரும் அந்த ப்ரொஃபஸர் கிளார்க்கும் இருக்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்றா. ஸோ இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவன் ப்ரொஃபஸர் கிளார்க்கை கூப்பிடலாம், நம்ம டஸ்டின் டெலிமீட்டர் ட்ராக்கரை கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அவராலையுமே முடியும் அப்படின்னு அவன் சொல்லிடுறா. கண்டிப்பாக லூக்காஸ் என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ மைக்ரோவேவில் பாப்கார்ன் வச்சேன், ஸோ அது வெடிச்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெமோகார்கனோட பாடி எடுத்துகிட்டு வந்து அந்த உடம்புக்குள்ளே மைண்ட் ஃப்ளேயரோட பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம கரண்ட் ஷாக் கொடுத்து வெளியே வர வச்சா அது ஒரு ஹைவ் கனெக்ஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 3rd சீசனில் எப்படி நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா அந்த சானா ரூம்குள்ளே போட்டு அடைச்சாங்க அந்த மாதிரி ஒரு இதுதான், அதே இதுக்கும் பண்ணலாம் அப்படின்னு தான் அவன் மென்ஷன் பண்ணுறான். 2 பிளான்லையுமே நிறைய ஓட்டிங் இருக்குது. ஆனால் இப்போ 2 பிளானுமே செயல்படுத்துகிறோம், என்கிட்ட எந்த பிளானும் இல்லை, ஸோ நான் அதை செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 2 பிளானையுமே செயல்படுத்த பார்க்குறாங்க. அண்ட் இப்போ எகைன் வில்லன் ராபின்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன், நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியே யார்கிட்டையாவது ஷேர் பண்ணால் மட்டும்தான் அந்த பாரம் குறையும், அப்போ தான் ஒரு ரிலீஃபாக இருக்கும், அப்போ தான் நம்மளால் இன்னுமே தெளிவாக யோசிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் கிட்ட ஷேர் பண்ணதை மிஷன் பண்ணிகிட்டு இருக்கான். உண்மையாக அப்படியா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ யார்கிட்டயா ஷேர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை அவள் வில்கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இப்போ ஒரு டெமோகார்கன் டெட் பாடி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு எல்லாம் கரண்ட் ஷாக் கனெக்ஷன்லாம் கொடுத்து இப்போ அந்த பவர் வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அதுக்கு பவர் கொடுத்து அதோட உடம்பை பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உடம்புல இருக்கிற மைண்ட் ஃபயர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஒரு ஹைவ் கனெக்ஷனை யூஸ் பண்ணி வில் எப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வெக்னாவோட மைண்டோட கனெக்ட் ஆகிடுறான். இல்லை ஃபஸ்ட்டு டேரக்ட் மைண்டோட கனெக்ட் ஆகிடுறான். டேரக்ட் மூலமாக பார்த்துட்டு அங்கே தான் மேக்ஸ் ஹாலியெலாம் இருக்காங்கன்றது தெரிஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா வெக்னா மைண்டோட கனெக்ட் ஆகிடுறான். வெக்னா அந்த பக்கம் என்ன பண்ணுறான்னா ஹாலியும் நம்ம மேக்ஸை அட்டாக் பண்ணிட்டு இருந்தால இப்போ மேக்ஸை தான் ஃபஸ்ட்டு அவன் அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட மேக்ஸோட கழுத்து நெரிச்சு கொல்ல வர அந்த ஒரு கேப்பில் ஒரு ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. இந்த மீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட் ஆக வரும்போது டக்குன்னு அவள் பார்த்தீங்கன்னா பிபி ரைஸ் ஆகிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல வெக்னாவோட கை கால் எல்லாமே லூஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம வில் உள்ள வந்துட்டான். வந்து இப்போ நம்ம வெக்னாவோட மைண்டோடையே கனெக்ட் ஆகி அவனே கண்ட்ரோல் எடுத்து காலை உடைச்சிட்றான். வந்தாண்டா அசாசரர் அப்படின்னு சொல்லி லூக்காஸ் பார்த்துக்கிட்டு இருக்க அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வெக்னாவே கண்ட்ரோல் எடுத்து மேக்ஸ் இந்த இடத்த விட்டு ஓடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். செம்மையாக இருந்துச்சுங்க இந்த சீனு. வெக்னாவே கண்ட்ரோல் எடுத்துட்டான்டா பயபுல அப்படின்ற மாதிரி செம்ம சம்பவம். போன எபிசோடில் ஒன்று, இந்த எபிசோடில் ஒன்று பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டு இருக்கான் வில்லு. அந்த இடத்துல மேக்ஸ் ஹாலி இப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாங்க, ஓடிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெக்னா எந்திரிச்சு என் மைண்டுக்குள்ளேயே வந்துட்டாடா வெளியே போடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லவன் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிடறான். வில்ல அந்த பக்கம் பறந்து போய் வில்ல இப்போ அவனுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டேட்டில் வந்துட்டு இருக்கான். அவனாலையுமே எந்திரிக்க முடியல. ஸோ இப்போ அவனோட மைண்டையுமே பார்த்தீங்கன்னா வெக்னா ட்ராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனுக்குள்ள அந்த லேப் ஹாக்கெட்ஸ் லேபுக்குள்ள அங்கே டஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜானதன் நான்சியை பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏறி போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான கொலகொலன்னு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஊறிக்கிட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே போய் பார்க்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்ட்டிகல்ஸ் வானத்தில் ஒரு டோம் மாதிரி வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஜானதன் அது மேலே ஒரு பைப்பு தூக்கி அடிச்சு பார்க்குறான். அது ஒரு ரவுண்டாக இது மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. இதாண்டா அந்த எனர்ஜி சோர்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அது எனர்ஜி சோர்ஸ் இல்லை, டார்க் மேஜிக்கோ இல்லை, ஒன்றும் இல்லை, அது எதுவும் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருந்தான் அந்த ரேடியோவில். பட் அது அவங்களுக்கு கேட்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம நான்சி கன் எடுத்து ஷூட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு போஸுக்கு நான் அவசரம் கொடுக்க தரமா ஷூட் பண்ண போயிட்டு இருக்கா. ஏமா உன்னை புத்திசாலின்னு நினச்சினாமா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அந்த அவள் ஷூட் பண்ணுற மாதிரி லோட் பண்ணுறா, டக்குன்னு லோட் பண்ண மாதிரி காட்டுறதோட அப்படியே பார்த்தீங்கன்னா எபிசோட கட் பண்ணிடுறாங்க. எபிசோடு முடிஞ்சிச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.
Bring him from the yard.